அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. இன்று முதல் ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட போவதாகவும் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அப்டேட் கிடைச்சிருக்குது நமக்கு. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 மாசமா எல்லாருமே இப்போ ரிசல்ட் வரும், அப்போ ரிசல்ட் வரும். ஸோ எந்த காரணத்தினால வராம இருக்கு, அந்த காரணத்தினால வராம இருக்குன்னு சொல்லிட்டு காரணங்கள் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் இன்று முதலே செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழு அப்டேட் பார்க்கலாம். யார் யாருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ரிசல்ட் வெளியிட போறாங்க, இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இந்த 2025 டு 2026க்கான நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க டிஆர்பி சைட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பத்தின அப்டேட் குறித்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அந்த அப்டேட்டுமே நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கணுமா, இல்ல நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கு நம்ம வீடை தேடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? இந்த ரேஷன் கடை ரிசல்ட் இதுவரைக்கும் வராம இருந்ததற்கு காரணம் என்ன? ஸோ இதுவரைக்கும் இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன, எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இதுல வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. டைரக்டா வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல யாரு டாப் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதுல வந்து வேலை வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டா கிடைச்சிருக்குது நமக்கு. இதை பத்தின தகவல் பார்ப்போம். என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த ரேஷன் வேலை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் கிடைக்க போகிறது, அதற்கான அப்டேட் நம்ம மெயினா பார்க்க போறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்றது அதை மெயினா பார்க்க போறோம். எஸ்எம்எஸ் மெயில் எந்தெந்த மாவட்டத்திற்கு யார் யாருக்கு முதல்ல வரப்போகுது அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். இதுல முன்னுரிமை, ஓகேங்களா, முன்னுரிமையின் அடிப்படையில 3 கேட்டகரிகளுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3 விதமான கேட்டகரி யார் யாரு, அதுல என்ன பர்சன்டேஜ் அவங்க எடுத்திருக்கணும், ஸோ என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து துல்லியமாவே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக பிடிஎஃப் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இந்த தகவல்லாம் நமக்கு எப்படி எப்படி கிடைச்சது, ஸோ இந்த அப்டேட், அதாவது எந்த மாவட்டம் சூஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே இதில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுவரைக்கும் ரிசல்ட் என்ன காரணத்திற்காக வராம இருந்தது அப்படின்றத தெளிவா நான் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அது தெளிவா சொல்றேன். இது வரைக்கும் வராம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், வெறும் நமக்கு வந்து ஒரு 3200 வேகன்சி தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வேகன்சி கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, சரிங்களா? வெறும் 3000 வேகன்சிக்கு. ஸோ அதனால இதுல வந்து ஃபில்டர் பண்றதுன்றது ரொம்ப டைம் எடுத்துக்குது, ரொம்ப வந்து கால அவகாசம் வந்து எல்லா இன்டர்வியூன்றது சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து அதை இறுதி ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ இறுதி லிஸ்ட், அதுக்காக தான் இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேனுவலா இது பண்றதுக்கு மேன் பவர் அதிகமா இல்லை.
ஸோ அதனால வந்து டெக்னிக்கலாக தான் இது எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து இதற்கான முழு மெரிட் லிஸ்ட்டுமே ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் யார் யாருக்கு எப்போல இருந்து வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் மட்டும்தான் நாங்கள் முதல்ல வெளியிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை வந்து 2 3 நாள் கழிச்சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் ரிசல்ட் வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் நம்ம கால் லெட்டர் அதாவது இன்டர்வியூ கார்டு நம்ம டவுன்லோட் பண்ண மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கை பேஸ் பண்ணி அதை குறிப்பிட்டு நீங்க இந்த போஸ்டிங் செலக்ட் ஆயிட்டீங்க, மீண்டும் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க வரணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணும், எத்தனை ஜெராக்ஸோட வரணும், ஸோ எந்த கன்ஃபார்ம் எந்த டேல எந்த டைமிங்ல வரும்னு சொல்லிட்டு எல்லாமே அதுல கரெக்டா மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போற மாதிரி இருக்கும். அடுத்ததான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தா தானே நான் போக முடியும். ஸோ அதை நான் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதற்கான ஆப்ஷனுமே அதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வருது இல்லையா, அதாவது எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வருது இல்லையா, அந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர்ல. அந்த லிங்கை டச் பண்ண உடனே உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசர் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அதை எடுத்துட்டு தான் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு தான் நீங்க போயிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா வந்து இந்த இறுதி ஃபைனல் செலக்ஷன் இறுதி லிஸ்ட் வந்து நாங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காலங்கள் ஒரு சில டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து 2 3 நாள் ஆகலாம், இல்ல 1 வீக் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதான் வந்து இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வந்து ரீகரெக்ஷன் முடிச்சுட்டு தான் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல மாவட்ட வாரியா வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த ரேஷன் வேலைக்கான கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருந்தா கிடைக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 90% ஆவது 90 மார்க் ஆவது இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புல வாய்ப்பாவது இருக்கும். ஏன்னா வந்து இந்த வெறும் 3200 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து காம்படிஷன்ன்றது அதிகமா ஆயிடுச்சு. ஸோ அதனால மினிமம் அட்லீஸ்ட் 90% ஆவது இருக்கணும். அதுல கம்யூனிட்டி வாரியா வந்து பிரிச்சிருவாங்க. ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி இவ்வளவு வேகன்சி, இந்த கம்யூனிட்டி இவ்வளவு வேகன்சின்னு சொல்லிட்டு ஸோ உங்க கம்யூனிட்டியில நீங்க எவ்வளவு வேகன்சி வரீங்கன்றத மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து டாப்ல இருந்தாதான் உங்களுக்குமே அதுல பெனிஃபிட்டா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா நிறைய பேர் காமனா ஒரு கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே பிரதர், இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஸோ அதை கொஞ்சம் தெளிவா ஓப்பனா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதோட ரியாலிட்டி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ 3200 வேகன்சி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 3200 வேகன்சி எப்படி பார்த்தாலும் 3000 பிளஸ் வேகன்சி வந்து எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி, உண்மை நிலவரம். மீதி இருக்கிற அந்த 2000 வேகன்சி மட்டும்தான் இந்த மெரிட் ஆகிறவங்க, ஸோ அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப்ல வரவங்க, இந்த மாதிரி வரவங்க, அதிகமான மார்க் எடுத்திருக்கவங்க, அந்த வேகன்சில தான் வந்து முட்டி மோதி நம்ம வரணும். சரிங்களா? ஸோ இதனாலதான் இவ்வளோ வேகன்சி, அதாவது இவ்வளோ டிமாண்ட் இருக்க இந்த ரேஷன் வேலை. சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா எல்லாருமே அதிகமான கட் ஆஃப் எடுக்க பாருங்க. ஸோ எடுத்திருக்க ஏன்னா வந்து இன்டர்வியூ இதுக்கப்புறம் போக முடியாது. இன்டர்வியூல நல்லா பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது அருமையான வாய்ப்பு அப்படின்ட்டு தான் தெளிவா நான் மென்ஷன் பண்றேன். சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த ரேஷன் வேலைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுல முன்னுரிமை யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பா இதுல வந்து முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. அது யார் யாருக்கெல்லாம் இந்த முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கான சர்டிபிகேட்டுமே நீங்க வச்சிருக்கணும். வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அ தமிழ் வழியில ஓகேங்களா? 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா, அதற்கான சர்டிபிகேட் ஓகேங்களா? 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஒரு சர்டிபிகேட், 10வதுல இருந்து 12ஆம் வரைக்கும் 10, 11, 12 இதுக்கான ஒரு தமிழ் வழி சான்றிதழ் 2 சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் 2வது முன்னுரிமையில வருவீங்க. அடுத்ததா
கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு 3வது முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. இது இன்னும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது. இந்த 3 விதமான கேட்டகரிகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நெறைய பேர் கேட்பீங்க, இந்த சர்டிஃபிகேட் இல்லன்னா நான் வந்து இப்பதான் வாங்கியிருக்கிறேன். நான் சப்மிட் பண்ணல சப்மிட் பண்ணல. இப்போ எடுத்துட்டு போனா நான் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க எதுக்குமே கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் நம்ம குடுத்திருக்கிறது. எல்லாருமே எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டே இருங்க. 1/2 அன் ஹவர் ஒரு டைம், 1 ஹவர் ஒரு டைம் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து எஸ்எம்எஸ் மெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கே போக முடியும் இந்த ரேஷன் வேலைக்கு. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம்.